அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். அடுத்த வார்த்தை, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ரோமர் 12:12. கெத்செமனே ஊழியத்தினுடைய 117வது ஜெப வாழ்க்கை என்பது தேசத்திற்காகவும் திருச்சபைகளுக்காகவும் வருகிற நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஒரு தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம். தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் இதை ஆசீர்வதித்து தொடர்ச்சியாக இதை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே இந்த நாளில கூட இந்த 117வது இந்த உபவாச ஜபத்திலே உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் வரும்போது தேசத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்த ஒரு நேரம் ஒரு 2-3 விண்ணப்பங்களுக்காக சேர்ந்து ஜெபிக்க எனக்கும் கிருபை கொடுத்தார். அதிகமாக ஜபத்திலே தரித்திருப்பது உண்மையாகவே அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய கிருபையினாலே சமயம் கிடைக்கும் போது நான் வார்த்தைகளும் பிரசங்கிப்பது என்னுடைய வழக்கம். ஏனென்றால் ஜபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என்னுடைய பாரம், ஆத்தும ஆதாயமே என்னுடைய மகிழ்ச்சி. இந்த சிந்தையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்முடைய கெத்செமனே ஊழியத்திற்கு அன்போடு கூட அழைத்து உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு முழுவதும் முன்குறிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 12 ஊழியக்காரர்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தி ஜபத்தோடு கூட அழைப்பு கொடுக்கிறார்கள். கடந்த ஆண்டு என்னால் வர முடியவில்லை. ஆனால் இந்த ஆண்டு வருவதற்கு முன்கூட்டியே வருவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா கிருபை செய்திருக்கிறார். எனவே அன்போடு கூட அழைத்த கெத்செமனே ஊழியத்தினுடைய சகோதரர்களாக மூத்த சகோதரர் சார்லி அவர்களுக்காகவும் இளைய சகோதரர் லிண்டன் பிரதர் அவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தாயாருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தகப்பனாருடைய ஊழியத்தை அழகாக எடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய கரங்களில கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்திருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி பிள்ளைகள் அதை சுமந்து கொண்டு போவதற்கு கர்த்தர் ஆசீர்வதித்து அழகாக தொடர்ச்சியாக இந்த ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே தகப்பனாருக்கு பின்பும் பிள்ளைகள் அவர்களும் சகோதரர் அவர்களும் என்னை அழைப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தருக்குள்ளாக அவர்கள் இருப்பதினாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தை செய்கிறபடினாலும் ஒருவேளை அவர்கள் அழைக்கும் போது யாரை அழைக்க வேண்டும் என்பதற்காக அநேக ஊழியக்காரர்கள் இருந்தாலும் ஜெபித்து ஊழியக்காரர் அழைப்பது. எனவே என்னை அழைக்கும் போது நான் நினைத்துக் கொள்வது உண்டு, கெத்செமனே ஊழியத்திலே மீண்டும் போய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அது மாத்திரம் இல்ல, ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுக்கும் அந்த கிருபை தான். அநேக திருச்சபைகளுக்கு இந்த ஊழியம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது, அநேக விசுவாச வீட்டாருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனா ஜெபிப்பதற்காக உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் தானாக இங்க வருவது கிடையாது, நானும் வருவது கிடையாது. தேவ சமூகத்தில் இப்படி கூடி வருகிறோம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த நாளில கூட நாம் எல்லாரும் இன்றைக்கு இங்க வந்திருப்பது கர்த்தர் தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். முதல் முறையாக நீங்க வந்திருந்தாலும் அநேக முறை வந்திருந்தாலும் கர்த்தரே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமீன். ரைட். இந்த வருஷத்துல கர்த்தர் நல்ல வார்த்தைகளை கொடுத்து இந்த வருஷத்தை தொடங்கினார். ஒவ்வொரு மாதமும் அதன் அடிப்படையிலே, ஒவ்வொரு நாளும் அதன் அடிப்படையிலே அந்த வாழ்வை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையிலே உங்களுக்கும் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த ஜீவ அப்பமானது உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் புசித்து 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 நீங்க என்ன பண்ணணும்னா பரிபூர்ண ஜீவனை அடைந்து ஜீவ கனியாக ஜீவ மரமாக இங்கு இருந்து நீங்கள் போக வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க. நான் கொண்டு வந்திருக்கிற இந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் புசித்து 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 பரிபூர்ண ஜீவனை நீங்கள் அடையணும். இங்கிருந்து ஜீவ கனியா நீங்கள் புறப்பட்டு போனோம். ஒருவேளை பிரதர் அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இப்படி ஒரு ஜபத்தை முடிச்சாங்க, நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாக இருக்கணும், நன்மையை நம்ம புசிக்கணும் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கொண்டு இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுதின வேத வாசிப்பு,
இப்போ ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சீங்க? பாருங்க, ரைட். சரி, நிறைய பேர் வந்து உண்மையாக படிக்கல என்பதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஸ்டின் பேப்பருக்கு பதில் எழுதிட்டீங்க, நான் படிக்கலைங்க ஐயான்னு. சரி, இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்னன்னா, நீங்க தொடக்கம் ஆய் என்ற எழுத்தை இன்னும் போடாம இருக்கிறீங்க. அதன் பின்பு நான் இப்போ வசனம் சொன்னா நீங்க எப்படி அக்கு போய் முடிப்பீங்க எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னா, வேதத்தை, ஒரு வேத பகுதியை வாழ்க்கையில ஒரு வருஷத்துல தொடங்கும் போது அது ஒழுங்கு கிரியமாய் படிக்கிற பிள்ளைகளா நீங்கள் இருந்தால், ஒருவேளை ஆதியாகமத்துல நீங்க தொடங்கிட்டீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து தினந்தோறும் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தால், நீங்க என்றைக்கு எந்த நாளில அந்த வேத பகுதியை வாசிக்கிறீங்களோ அந்த வேத வசனத்தை கொண்டு கண்டிப்பா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். இது ஒரு முக்கியமான அனுபவம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்க இப்ப நான் பிரசங்கிக்கிற வார்த்தையினால உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது அல்ல. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தை கட்டாயம் கொடுக்கப்படும். அந்த ஜீவ அப்பத்தை நீங்க புசிக்கலாம், அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கலாம். அதன் அடிப்படையில தான் என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடத்துல இந்த சத்தியத்தை என்னைக்கு கண்டுபிடிச்சேனோ அன்னைக்கிலிருந்து அனுதின வேத வாசிப்பு என்பது என் வாழ்க்கையில நான் அதை அந்த ருசி பார்த்த உடனே நான் என்ன பண்றேன்னா, நான் பார்க்கிற எல்லாருக்கும் சொல்றது, நீங்க ஒழுங்குங்கிரியமா வேதத்தை வாசித்து அந்த வேதத்தின் வசனம் அந்த நாளுக்குரிய வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பா கர்த்தர் பேசுவார் சொல்லி. எனவே இந்த நாளில கூட தினந்தோறும் நான் வாசிக்கிற வேத வசனம், ஏன்னா அன்றினுள் ஆகாரத்தை அன்று தாரும். ஆமீன். தினந்தோறும் ஆகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி நான் வந்தேன்னா அந்த வருஷம் பிறக்கும் போது வார்த்தையை கொண்டு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப சமீப காலமா ஆவியா என்ன பண்ணானா, நீ டெய்லி ஒழுங்கா படிக்கணும், டெய்லி நான் உனக்கு வார்த்தையை கொடுப்பேன், நீ போய் சொல்லக்கூடிய நபருக்கா இருந்தாலும், நீ போய் ஜெபிக்கிற குடும்பங்களா இருந்தாலும், உனக்கானாலும் குடும்பங்களுக்கானாலும் அந்த நாளுக்குரிய வார்த்தை நீ கொண்டு போகும்போது நீ யாருக்கு கொண்டு போறாயோ அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இந்த நாளில கூட தினந்தோறும் நான் படிக்கிற வேத வசனத்திலிருந்து இந்த நாளில நான் எப்பவுமே 2 வேத பகுதி எடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. நான் பயன்படுத்துகிற அனுதின வேத வாசிப்பு வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவினுடைய சென்னை பேராயத்தினுடைய அனுதினம். ஏன்னா நான் அங்கதான் மிஷினரியா நான் வந்து அதன் பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்தேன். அங்கிருந்து நான் ஒரே ஒரு பொருளை திடீர்னு வந்துட்டேன். அது என்னன்னா அனுதின வேத வாசிப்பு மட்டும் தான். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவிலிருந்து வரும்போது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒர்க் பண்ண ஃபீல்டு, திருச்சபை, ஊழியங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அங்கிருந்து ஒன்னே ஒன்று நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு வரைக்கும் சொல்லாமல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னா அது அனுதின வேத வாசிப்பு. ஸோ அது என்னன்னா, இந்த வேதத்தை வாசிப்பதில் நம்ம ஒழுங்குங்கிரியமா இருக்கணும் என்பதற்காக இந்த வேத பகுதியை நான் கையில் வச்சுன்னு இருக்கிறேன். இன்னைக்குரிய வேத பகுதியிலேருந்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். அப்போ உங்ககிட்ட கர்த்தர் பேசுவாரா என்பதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்னைக்கு நான் படிச்ச வேத பகுதி நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, நான் கொண்டு வந்திருக்கிற பிரசங்கம், இங்க பண்ணின ஜெபம், இங்க கேட்ட சாட்சி, இங்க இருக்கிற வாழ்க்கை, எல்லாரோடு கூட கர்த்தர் பேசுவார் என்பது என் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். கொண்டு வந்திருக்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுவார். அது ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஒரு வசனமா இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம். அந்த வேத பகுதியிலிருந்து கரெக்டா கர்த்தர் பேசுறத சமீப காலமா நான் பார்த்துன்னு இருக்கிறேன். சமீப காலமா இந்த 2026ல கரெக்டா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறதே நான் உணர்த்தப்பட்டபடியினால எனக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னா, சரி இன்னைக்கு நம்ம படிக்க போறோமே, சரி நாளைக்கு நம்ம ஒழித்து போறதுனால 2 நாளா நம்மள என்ன பண்ணிப்போம், ஆயத்தப்படுத்தி கொள்வோம் என்பதற்காக நேற்று முந்தினேத்து அதுக்காகவே நான் ஆயத்தமாகி இந்த நாளுக்குரிய வேத பகுதியை அழகாக எடுத்து படிக்க உதவி செய்தார். இன்னைக்கு மறுபடியும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். எனவே உங்ககிட்ட கண்டிப்பா கர்த்தர் பேசுவார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமீன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன். ரைட். சரி, இந்த வருஷமும் இந்த மாதமும் இந்த நாளும் எதன் அடிப்படையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை என்னன்னா, இந்த வருஷம் தொடங்கும் போதே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். இது இந்த 2026 கனி கொடுக்கிற வருஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார். அதுதான் ஒரு கருப்பொருளா வச்சுன்னு இருக்கிறேன். ஆனா டெய்லி படிக்கிற வேத பகுதியிலிருந்து கர்த்தர் பேசின்னு தான் இருக்கிறார்.
ஸோ கனி நிறைந்த ஒரு வாழ்வை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு ரட்சிப்பின் மாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். இந்த நாள் ஒரு நன்மைக்கான கனியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறான்னா வார்த்தையை கொடுத்துட்டார். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா செய்தியை நம்ம எடுத்து படிக்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீவ அப்பத்தெல்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம். ஜீவ தண்ணீருக்கான வசனத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஆகாரத்துல எடுத்து வச்சுட்டு அதன் பின்னும் நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம்னா அழகா அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். வாங்க படிக்கலாம். நான் சொல்லக்கூடிய வசனத்தை படித்துக் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி கர்த்தர் பேசுகிறவர், அவர் நம்மோடு கூட பேசுவார். அதன் அடிப்படையில நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே வேதத்தை வாசிக்கும் போது இந்த நாளுக்குரிய வேத பகுதியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாது இருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமீன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் இன்னைக்கு வார்த்தை கொடுக்கிறார். ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ரட்சிப்பின் திட்டத்திலே கடைசியா தேவன் செய்யக்கூடிய ரட்சிப்பினுடைய உன்னதமான நோக்கம் இந்த ரட்சிப்பினுடைய விடுதலையினுடைய பரிபூர்ணமான விடுதலையை தேவன் கொடுக்கிறார். இதன் அடிப்படையில் ஒரு 2 வசனத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமீன். இந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு பெரிய மீட்பின் கனியை வச்சிருக்கிறார், ஒரு ரட்சிப்பினுடைய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதிலே இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் முன்குறித்திருந்த பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள். அவளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா, கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் ரட்சிக்கிறவர் அல்ல, பாதி அல்ல, முக்கா அல்ல. அவருடைய வாக்குத்தத்தமே என்னன்னா, எபிரெயர் 7:25 ஒரு வாசித்திருங்க. எபிரெயர் 7:25 ஒரு வாசிக்கலாம் சீக்கிரமாக. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்கள் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிதான் கர்த்தர் ரட்சிப்பாராம்? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவரிடத்துல வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளை முற்றும் முடிய ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பு தான் இந்த ரட்சிப்பு. கர்த்தர் முற்றும் முடிய ரட்சிக்கிறார். எகிப்தினுடைய விடுதலை, பார்வோன் கையில் இருந்து விடுதலை, 400 வருஷமா இருந்த பாடுகளிலிருந்து விடுதலை, தேவன் வைத்த நோக்கத்துக்கு நேராக தேவன் அவளை அழைத்து கொண்டு போகும்படியாக தேவன் கொடுக்கிற விடுதலை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பின் திட்டத்திலே இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையின் நாளாக, ஒரு பரிபூர்ணமான ரட்சிப்பின் நாளாக, ஒரு பரிபூர்ணமான சுகத்தின் நாளாக கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வாராக, கர்த்தர் உங்களை குணமாக்குவாராக. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக இன்றைக்கு இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போதே கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கட்டும். நீங்க ஜெபிக்கிற காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுப்பாராக. ஆமீன். கனி நிறைந்த வருஷம், கனி கொடுக்கிற வருஷம்,
உங்களுக்குள்ள ஒரு கனி இருக்கிறது. அந்த கனியை தேவன் இன்றைக்கு வெளியிலே கொண்டு வர கர்த்தர் இந்த ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னா, எல்லாருக்குள்ளும் ஒரு கனி நிறைந்த வாழ்வு இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் கனி நிறைந்த ஒரு வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கனி நிறைந்த வாழ்வை கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் அவருடைய ரட்சிப்பு முடிவதே கிடையாது. அந்த கனி வெளிப்படாதபடிக்கு அதுக்கு இருக்கிற எல்லா தடைகளை, எல்லா விதமான அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைத்து அதை வெளியிலே கொண்டு வருகிறார். எனவே இந்த நாளில கூட இந்த வருஷம் தொடங்கும் போது நிறைய கனிகளை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் போது, காலையில எழுந்து இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்கும் போது, அந்த ஒரு கனி ஆவியானவர் மறுபடியும் என் உள்ளத்துல வைத்து அந்த கனிக்கான பாத்திரம் யார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் அந்த சத்தியத்தெல்லாம் வெளிப்படுத்தி இன்றைக்கு இந்த நாளிலே நமக்கு இந்த செய்தியை ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறார். இது பழைய பாட்டிலே நான் வாசித்த வேத பகுதி. ஆனா புதிய பாட்டிலே வாசித்த வேத பகுதியிலே, அந்த வேத பகுதி எப்படிப்பட்ட வேத பகுதினா, நான் சொன்ன பாருங்க, நீங்கள் தினந்தோறும் வேதத்தை வாசித்தாதான் உங்களுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். அந்த வெளிப்பாட்டில் இருந்து தான் தேவ வார்த்தையை நீங்கள் பெற்று ஜெபிக்கும் போதுதான் அந்த நன்மையை நீங்க புசிக்க முடியும். ஆனால் வாசித்த வேத பகுதி நீங்க வாசித்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போயின்னு இருக்கும் பைபிள். வேத அறிவு என்பது வேறு, வேதத்தின் அறிவு என்பது வேறு. வேத அறிவு என்பது வேதத்தை நீங்க நார்மலா படிக்கிற மாதிரி படிச்சு இதெல்லாம் அறிஞ்சிக்கலாம். ஆனா வாசிக்கிற அந்த வேதத்தினுடைய சத்தியம், அது சத்தியமா அங்க எழுதப்பட்ட நபர் இல்லாம இருக்கலாம். அந்த சத்தியத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளில நமக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால், நீங்கள் வாசிக்கிற எந்த வேத பகுதியா இருந்தாலும் அந்த இருக்கிற சத்தியத்தை தேவன் உங்களுக்கு அபிஷேகமாக வெளிப்பாடாக கொடுப்பார். அப்படியானால் இன்றைக்கு நான் வாசித்த அந்த வேத பகுதியில ஒரு குறிப்பிட்ட நபர் பெயரை நான் படித்தேன். அந்த குறிப்பிட்ட நபர் பெயர் படித்த உடனே அந்த பெயர் உடைய நபர், அவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கிற சத்தியம்தான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்பதை புரிஞ்சுக்கிறேன். வந்திருக்கிற உங்களுக்கும் அதுதான் கொடுக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிறேன். அப்படியானால் அந்த நபர் யார், அந்த வேத பகுதி என்ன? இது காலையில நான் படித்த ஒரு வேத பகுதி. புதிய பாட்டை நான் ஒன்று படித்தேன். அதை தான் இதுல பியூட்டிஃபுல்லான வேத பகுதி. ஆனா படிக்கும் போது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அதன் சத்தியத்தை நான் சொல்லும் போது நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இந்த தபசு நாட்களா இருப்பதினாலே எப்பவுமே இயேசுவின் வாழ்க்கையை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து தானே வேத பகுதி தான் கொடுக்கப்படும் ஆரம்பத்திலிருந்தே. இன்னைக்கு நாட்கள் கடந்து வந்தபடினாலே யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஆனா எந்த வசனத்தோட கர்த்தர் என்கிட்ட பேசுறாருன்னா, 38ஆம் வசனத்தை நீங்க ஒரு வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இந்த வசனம் படிக்கும் போது இது மூலமா கர்த்தர் பேசுவாரா? இந்த வசனத்தை நீங்க படிச்சேன்னா நினைச்சுப்பீங்க, இயேசுவை சரீரத்தை. ஆனா அதுதான் சொன்ன, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நீங்க போனால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோடு கூட பேசுவதை நீங்கள் உணரலாம். இங்க ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து ஆவியானவர் என் உள்ளத்திலே உணர்த்துகிறார். இங்க குறிப்பிட்ட பெயருடைய ஒரு நபர் வருகிறார். அவர் பெயர் என்ன? வெரி குட், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த யோசேப்பை குறித்து தான் கர்த்தர் என்கிட்ட பேசுறார். யோசேப்பு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? யோசேப்பை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, வேதத்துல ஒரே பெயரை கொண்ட நபர், ஒரே பெயர் யோசேப் என்ற பெயரை கொண்ட நபர் 3 பாத்திரங்களாக வராங்க. பெயர் ஒண்ணுதான், ஆனா அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களா 3 யோசேப்பு வராங்க. எத்தனை யோசேப்பு வராங்க? 3. இப்போ ஒரு யோசேப்பை வாசித்து விட்டோம்.
இவர் எந்த யோசேப்பு? இவரு அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு. ஆனா இவரு எப்படி நான் எடுத்தேன்னா, இயேசுவின் சீஷனாகிய யோசேப்பு. எப்படி எடுத்துக்கலாம் இவரை? இந்த வசனம் அப்படியே சொல்லு, அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பு. அப்ப இப்படி சொல்லலாமா? இயேசுவின் சீஷர்களிலே இந்த யோசேப்பு எப்படி இருக்குதான்? அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பு. நோட் பண்ணீங்க, இவர் ஒரு யோசேப்பு. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். அடுத்த ரெண்டு யோசேப்பு யாருக்கு தெரியும் பார்க்கலாம். அடுத்த ரெண்டு யோசேப்பு யாரு? யோசேப்பு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு. ஆமீன். தம்பி எவ்வளவு ஆர்வமா இருக்கிறான் பாருங்க. அவங்க சாட்சி சொல்லும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. எரேமியா 15:9 எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, அவங்க ஃபாதருக்காக ஜெபிக்கும் போது, ஆண்டவரே ஒரு வசனம் கொடுங்கப்பா. ஆமீன். அந்த வசனம் அவங்களுக்காக அப்புறமா படிச்சு பார்க்கணும். அருமையான வசனம். ஆனா இப்ப அது படிக்க போதில்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு. ரைட், ரெண்டு யோசேப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் சொல்லுங்க, மூணாவது யோசேப்பு யாரு? பாருங்க எப்படியா சொல்றாங்க இல்லையா? ஆனா நான் எப்படி எடுத்து எழுதி வச்சேன்? நான் 3 பேருக்கு இப்படி எழுதி வச்சேன். யாக்கோபின் மகன், யாக்கோபினுடைய குமாரனாகிய யோசேப்பு. ஒன்னு ரைட், ஒன்னு டிக் பண்ணிடலாம். ரெண்டாவது, மரியாளினுடைய கணவன். ஆமீன், யோசேப்பு. வசனமும் அப்படிதான் இருக்கு. மத்தேயு 1:18 எப்படி இருக்குன்னா, இப்படி எழுதப்பட்டு இருக்கும், மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மரியாளின் கணவனாகிய யோசேப்பு. மூணாவது யோசேப்பு இயேசுவின் அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு. அவன் பெயர் ஒண்ணு, ஆனா பாத்திரங்கள் வேறு வேறு, அவங்களுடைய கேரக்டர் ஃபேமிலியில. சரி, யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு எங்க வச்சு பார்க்கணும்னா, நான் எப்படி எழுதி வச்சுக்கிறேன்னா, இவர் சகோதரனாகிய யோசேப்பு. ஆமீன், சகோதரனாகிய யோசேப்புன்னு எழுதி வச்சிட்டேன். ஆமீன், சகோதரனாகிய சகோதரர்ல 12 பேர்ல இவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். இப்ப இந்த 3 பெயரும், ஆனா இந்த ஒரே பெயர் தான் 3 நிலையிலே 3 என்ன சொல்லலாம், 3 பாத்திரங்களாக, நபர்களாக வர்றாங்க. ரைட். இப்ப இந்த ஒரு வார்த்தையை படிச்ச உடனே நான் புரிஞ்சுக்கினேன், சரி கர்த்தர் இந்த பெயர்ல கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் இடத்துல பேச போறாரு. அப்ப இந்த 3 பாத்திரங்களாகிய இந்த பெயருடைய யோசேப்புல தான் நம்ம எடுத்து படிக்க போறோம். அப்ப வந்திருக்கவங்க கிட்ட கர்த்தர் பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். எந்தெந்த யோசேப்பு? அரிமத்து ஊரானாகிய இயேசுவினுடைய அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பு. ரெண்டாவது எந்த யோசேப்பு? யாக்கோபினுடைய குமாரனாகிய யோசேப்பு. அடுத்தது எந்த யோசேப்பு? மரியாளின் கணவனாகிய யோசேப்பு. ரைட். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாங்களா? சரி, ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க படிக்கலாம். யோசேப்பு என்ற பெயருடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருக்குன்னா, ஆதியாகமம் 49:22 வாசித்து பாருங்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பின் கனி. ஆமீன். அந்த பெயருக்கு பின்னாடி என்ன வருது? யோசேப்பின் கனி. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் வாழ்க்கை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், உங்களுக்குள்ளாக ஒரு கனி இருக்கிறது, அந்த கனியை வெளியே கொண்டு வர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு கனி இருக்கிறது, அந்த கனியை வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டும், அந்த கனியை ஜனங்கள் புசிக்க வேண்டும். அந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் அதை புசிக்க வேண்டும். இந்த 2026 உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பி புசிக்கிற கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி. அந்த கனி தரும் செடியாக யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. உண்மையாகவே யோசேப்பு கிட்ட இருந்த அந்த கனி தரும் செடிக்கு அடையாளமாக ஒரு கனி யோசேப்பு கிட்ட வெளிப்படணும். ஆனா கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சொப்பனம் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். யோசேப்பை குறித்து ஒரு தரிசனம் உண்டு.
ஆனால் அந்த தரிசனம் என்னன்னா, நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தின்படி, அவங்களுடைய வாழ்க்கையின்படி அந்த கனி நீங்கள் கொடுத்து முடிப்பதுதான் அந்த வாழ்க்கை. அப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன கனியை கொடுத்தாரு, நீங்க கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன கனி வெளிப்பட்டது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கனி வெளிப்பட்டு இருக்கும்? என்ன கனி? இப்ப நான் இந்த மாதத்திலே உங்களுக்கு இந்த நாளிலே சொன்ன ஒரே ஒரு கனி நான் சொன்னேன். இந்த மாதம் ரட்சிப்பின் மாதம். இன்றைக்கு என்ன கனியை புசிப்பீங்க சொன்ன? நன்மை என்ற கனி. ரட்சிப்பின் கனி தான், ரட்சிப்பின் மாதம் தான். நன்மை என்ற கனியை புசிக்கணும். இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த கனி கரெக்டா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும். கரெக்டா அந்த நன்மை என்ற கனியை புசிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் அப்படியே அந்த வரலாறுல நடக்கும். அப்படி நடக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நன்மை என்ற கனியை அவர் கரெக்டா புசித்து விட்டார் என்பதற்கு 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை என்ற கனியை அவர் புசித்திருக்கிறார் என்பதற்கு 2 வார்த்தையின் அடிப்படையில கரெக்டா நான் எடுத்து வச்சேன். யோசேப் என்ற பெயர்ல 3 பாத்திரங்களை படிக்க போறோம். இவங்க 3 பேருக்கிட்டமே இந்த 2 வார்த்தைகள் கரெக்டா இருந்தது. தரிசனம், வாக்குத்தத்தம், சொப்பனம், இது எல்லாமே தொடக்கம் இப்படி இருந்தாலும் முடியும் போது கரெக்டா அந்த கனி வந்து முடிக்கணும். அந்த கனி முடிப்பதற்கு ஃபைனலா அந்த கனி கொடுக்கணும். அந்த கனி கொடுப்பதற்கு 2 வார்த்தையை கர்த்தர் தெளிவாக இவங்க 3 பேருடைய வாழ்க்கையிலும் காண்பித்திருந்தார். அந்த வார்த்தை கரெக்டா உங்கள் உள்ளத்திலே இன்னைக்கு கர்த்தர் வைக்க போறாரு. அப்படி வச்சாருன்னா இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா கனி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை என்றால் இன்னும் அந்த ப்ராசஸ் நடந்துன்னு அர்த்தம். ஆமேன். இப்போ நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை செக் பண்ணிட்டு இந்த ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து நாம் புறப்பட்டு போக போறோம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் இயேசு இதுதான் சொன்னார். எங்க சொன்னார்? அந்த வசனத்தை படிச்சுட்டு இப்ப நம்ம இதுகிட்ட போலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. யோவான் 15:16 வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் எதற்காக தான் எல்லாரும் தெரிந்து கொண்டாரா? லைஃப் அவதான் சொல்லி முடிச்சிட்டாரு. நான் உங்க எல்லாரும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, உங்க வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாக இந்த பூமியிலே நான் காண்பித்துட்டு உங்களை பிளஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கனியை நீங்கள் புசிக்கணும், ஜனங்கள் புசிக்கணும், நானும் புசிக்கணும். உங்க வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வா இருக்கணும். ஸோ இந்த நாளிலே இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாக இருப்பதற்கு அந்த கனி அதனுடைய சத்தியத்தை நாம் இன்னைக்கு படிக்க போறோம். ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் நன்றி செலுத்தலாம், சோத்திரம் செலுத்தலாம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வாக இருக்கணும்? ஸோ அந்த கனியை கர்த்தர் வெளியில கொண்டு வரணும். அந்த கனியை நான் புசிக்கணும், ஜனங்கள் எல்லாரும் புசிக்கணும், கர்த்தர் புசிக்கணும். ஸோ என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான். யோசேப்பு என்ற வார்த்தையில, யோசேப்பு என்ற கனியில 3 பெயருடைய அந்த லைஃப் 3 பாத்திரங்களாக அவங்க வாழ்க்கையிலிருந்து இந்த பாடத்தை நாம் படிக்க போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போறோம். வாங்க இப்ப நம்ம படிப்பதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சரணம் பாடலை நம்ம பாடலாம். ஒரு விண்ணப்பமாக இதை பாடலாம். ஆமீன். வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதோ நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே
தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்த்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. சத்துரு தலை கவிழ்த்தோட நித்தமோ கிரியை செய்திடோ. என்னை தேடிடோ அடையாளோ இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேடிடோ அடையாளோ இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதோ நம்பி வந்தே இருவை இறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இன்றைக்கு அந்த யோசேப்பு என்ற இடத்துல உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். அந்த பெயருக்கு பின்னாடி இந்த வார்த்தையை எழுதி கொள்ளுங்கள். ஒருவேளை என்னுடைய பெயரை நான் போடும்போது எப்படி யோசித்தேன், பாக்கியராஜ் பவுலின் கனின்னு நான் போட்டேன். பாக்கியராஜ் பவுலின் கனி அப்படின்னு நான் எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். உண்மையாகவே என் வாழ்க்கை மாறினது. ஆமீன். என் குடும்பத்துக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஆமீன். என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணும்போது குடும்பத்திலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, குடும்பத்தை கனி நிறைந்த குடும்பமாய் மாற்றினாரு. அதுக்கு சாட்சியா தான் இன்னைக்கு என் மனைவியும் என்னுடைய மகளை நான் அழைச்சின்னு வந்திருக்கிறேன். ஆனால் இது ஒரே நாள்ல நடக்கிற அனுபவம் அல்ல. இது ஒரு நாள்ல நடக்கிற அனுபவமா தான் எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம். ஆனா இதுக்காக நான் டிராவல் பண்ணி வந்திருக்கிறது, யோசேப்புக்கு 17 வயசுல கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒரு சொப்பனம் கொடுத்தார். எந்த வயசுல நிறைவேறுது? அது 30 வயசுல நிறைவேறுது. ஆனா அவருடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்வா எப்போ மாறுது? எப்போ மாறுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா தான் இதை ஆசீர்வதிக்கிறாரு. 11 பேருக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கல, ஒரே ஒரு மகனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோசேப்பு கனி தரும் செடின்னு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா யோசேப்பு மரிக்கும் போதுதான் அந்த கனி, அவர் மரிப்பது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கனியை கர்த்தர் அவருக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரார். அந்த எக்ஸாம் அவர் ஃபெயில் ஆயிருந்தானா ஃபெயிலு தான். இதுதான் இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம வாழ்க்கை முடியும் போது கர்த்தர் இந்த பூமியில நம்மளை பிறக்க வைத்த நோக்கம், நமக்குள் இருக்கிற கனி வெளியே வர வேண்டும். அந்த நன்மை என்ற கனி வெளியே வரணும். கரெக்டா அந்த நன்மைக்கு எதிராக இருக்கிற இன்னொரு கனி என்ன கனி? வெரி குட். நன்மை தீமை என்ற விருட்சம்தான் அந்த கனி. ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க பார்க்கும்போது கர்த்தர் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அது ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது. அந்த மரம் எப்படி இருந்ததா? நன்மை தீமை அறியத்தக்க மரம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஜீவ அப்பத்தை நீங்க புசிக்க நன்மை என்ற கனி வெளியே வந்து நிற்கும், தீமை என்ற கனி சாகும். எல்லாருக்குள்ளும் ஒரு கனி இருக்கு. 2 கனில ஒரு கனி சாகிற நேரம் ஒரு கனி வெளியே வரும். நீங்க டெத் ஆகுறதுக்குள்ள இது நடக்கும். கரெக்டா யோசேப்பு டெத் ஆகுறதுக்குள்ள இது நடக்குது. உங்க வாழ்க்கை முடியும் போது நன்மை என்ற கனியை நீங்க கொடுத்துட்டு தான் மறிப்பீங்க. இந்த சத்தியத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா படிக்கணும். ஒரே ஒரு சொப்பனம், ஒரே ஒரு பெயர், ஆனால் இந்த கனி கரெக்ட்
கரெக்டா அதுக்கான எக்ஸாம் நடக்குது. எப்பனா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமா மாறிட்டாரு, அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தும் வாங்கிட்டாரு. கரெக்டா அந்த கனியை கத்தர் கொடுத்து அவர் பரலோகத்துக்கு இழுத்துக்கணும். அந்த எக்ஸாம் நடக்குது. அதுதான் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. இதே வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த யாக்கோப்பினுடைய குமாரனுக்கு நான் சொன்னேன், இவன் தன் சகோதரனுடைய யோசேப்பினுடைய கனி என்பது நான் எப்படி எழுதி வச்சேன்னா, இவனுடைய லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, சகோதரனாக வந்த யோசேப் இவன். ஆனா அங்கதானே அவனுக்கு எக்ஸாம் காத்துன்னு இருக்கிறது. இவன் எப்படிப்பட்ட யோசேப்பா வராரு? தன் சகோதரர் நடுவில் பிறக்கிற ஒரு யோசேப்பு. ஆனா இங்க ஒரு கனி தேவைப்பட்டது. அந்த கனி கரெக்டா இப்ப நம்ம செக் பண்ண போறோம். கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு? யோசேப்பு கனி தரும் செடி, திராட்சை செடி இல்ல, கனி தரும் செடி. அந்த கனி தரும் செடி நன்மையின் கனி வெளியே வரணும். எந்த கனி சாகணும்? அதுக்கு 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை. 2 வார்த்தை அவர் மிஸ் பண்ணி இருந்தார்னா, சொல்லுவாங்களே இந்த 2 வார்த்தை நான் எழுதலைங்க, நான் என்ன ஆயிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அந்த 2 வார்த்தையை தான் இப்ப சொல்ல போறேன். யோசேப்பு கனி தரும் செடி என்பதற்கு, நன்மை என்ற கனி என்பதற்கு 2 வார்த்தையை நான் இங்க சொல்ல போறேன். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க இப்ப நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணீங்க. யாருகிட்ட கர்த்தர் பேசுறாரோ, யோசேப்பின் கனியாய் நீங்கள் இருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில கட்டாயம் நீங்கள் கொடுப்பதற்கு கர்த்தர் இதற்காகவே உங்களை பிறந்து வைக்கிறார். நீங்க அறிஞ்சிக்கலாம். முதல் வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த கனி நிறைந்த வாழ்விற்கு, யோசேப்பு என்ற கனியில இங்க 3 பேருக்குமே இந்த வார்த்தை இருக்கு. அதன் பின் அவங்க டிராவல் நல்லா இருந்தது. 1 சேர்த்து கொள்ளுதல், 2வது ஏற்றுக்கொள்ளுதல். இந்த நன்மை என்ற கனிக்கு கரெக்டா கொடுக்கப்பட்ட வார்த்தை யோசேப்பு என்ற கனிக்கு சேர்த்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நோட் பண்ணீங்க என்ன வார்த்தை? யோசேப்பு என்ற கனிக்கு தெளிவா அந்த கனி, நன்மை என்ற கனியை நீ கொடுக்கணும்னா சேர்த்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க செக் பண்ணிடலாமா? சேர்த்து கொள்ளதான் ஏற்றுக்கொள்ளதான் கனியானா? இது உண்மையான ஒரு சத்தியம். இப்போ வாங்க அந்த சத்தியத்துக்கிட்ட போலாம். கிட்டத்தட்ட வார்த்தையை நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஆதியாகம புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் கண்ட சொப்பனம் நமக்கு தெரியும், தரிசனம் தெரியும். அதன் பின்பு அவருக்கு சோதனை எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போல ஃபைனல் எக்ஸாம் அதுதான் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். இடையில உங்க வாழ்க்கையில் எது வேண்டுமானால் நடக்கலாம். ஆனா அப்படி நடக்கும்போது ஃபைனலா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கனி வெளிப்படுவதற்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும். 1 ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொன்று என்ன பண்ணணும்? சேர்த்து கொள்ளணும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் தான் அதனுடைய கீவேர்டு. ஆனா பிளெஸிங் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து 26ஆம் வசனம். நோட் பண்ணீங்க. ஆசீர்வாதத்துக்கு அப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆதியாகமம் 49 22ல இருந்து 26 வரைக்கும் ஆசீர்வாதம். ஆனா ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை என்பது எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். சேர்த்து கொண்டாரா, ஏற்றுக்கொண்டாரா, அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, கனி கொடுக்க முடிஞ்சதா, தீமையை ஜெயிச்சிட்டாரா, நன்மையை கொடுத்துட்டாரா என்று பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பகுதியை வாசிக்கலாம். வாசிங்க. 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. தன்னுடைய தகப்பன் மரணம் அடைந்ததை நல்லா நோட் பண்ணுங்க. யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு தம்மை பகைத்து, நோட் பண்ணீங்க, தம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த ரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து, அப்படியே நிறுத்துங்க, தயவு செய்து நீர் மன்னிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. யோசேப்பின் கனி ஃபைனலா அந்த நன்மையின் கனி வெளிப்படணும். இப்ப சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் என்னதான் பண்ணாங்களாம்? சகோதரர்கள் தீன்மை செய்துட்டாங்க, பொல்லாங்கு செய்துட்டாங்க. இப்ப யோசேப்புக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இப்ப யோசேப்புக்கு இந்த எக்ஸாம் என்பது முக்கியமானது. இப்ப அந்த சகோதரர்கள் செய்த பொல்லாங்குக்கு யோசேப்பு என்ன பண்ணலாம்?
பொல்லாங்கு செய்யலாம், என்ன பண்ணலாம், தீமை செய்யலாம், என்ன பண்ணலாம், மன்னிக்காம போலாம். இதே நிலைமையில தான் நம்ம லைஃப் கூட அமையும். ஐயா, எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? யோசேப்பின் கனி உங்ககிட்ட வெளிப்படுவதற்கு முன்னாடி கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து நிறுத்துவாரு. தீமை செய்தவங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு படி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. இப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தினோன்னு இப்ப யோசேப்பு நிச்சயமாகவே ஒரு மனுஷன் செய்த தீமைக்கு என்னதான் செய்வாங்க? இது ஹியூமன் நேச்சர். கண்டிப்பா செய்வாங்க, செய்ய மாட்டாங்களா? சமயம் வாய்த்தாலும் கரெக்டா வந்துச்சு என்ன பண்ணுவாங்க? இது எல்லாருடைய வாழ்க்கையில வரும். ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்களும் என்ன தெரியுமா பண்ணணும்? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் உங்க உள்ளத்துல அப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா கர்த்தர் கரெக்டா உங்க வாழ்க்கையை முடிவதற்குள்ள உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. உங்க கனி வெளிப்படுவதற்கு அவங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, சேர்த்து கொள்ளுகிற காரியமும் ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்துல நீங்க தெளிவா இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடியும் போது சமாதானத்தோடு முடியும். யோசேப்பின் கனி அப்படிதான் முடிஞ்சது. அந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து வேகமா படிச்சிடுங்க பார்க்கலாம். ம் 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 இந்த வார்த்தை எப்படி இருக்கான்? யார் அழறது? நன்மை செய்த யோசேப்பு அழறாருங்க. அழறாரு இல்ல? அநேக நேரத்தில் நம்ம கூட நன்மை செய்ய அழறோம்ல. ஆமென். கர்த்தர் இது ஆவிக்குரிய ரகசியம். கனி வெளிப்படுவதற்கு இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். ஆனா ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்க எழுதணும். என்ன தெரியுமா பண்ணார் யோசேப்பு? இந்த வசனம் இப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னா அருமையான வார்த்தைங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, தீமை சாக வேண்டும், நன்மை வெளிப்பட வேண்டும். 20ஆம் வசனம் படிங்க. நீங்க எனக்கு என்ன செய்ய நினைச்சீங்க? நானும் உங்களுக்கு என்னதான் பண்ணிருக்கணும்? நீங்க எனக்கு என்ன செய்தீங்க? நல்லா இப்ப என்ன பாருங்க, எல்லாரும் நம்ம எல்லாரும் சுபம். ஒருத்தர் என்ன திட்டினானா நான் என்ன பண்ணுவேன்? திட்டிட்டு அப்புறம் கூட என்ன பண்ணிப்போம்? சாரி கேட்டுப்போம். அந்த நல்லா ஆன்சர் பண்றாங்க. இதுதான் என்னோட சுபாவம். ஒருத்தர் என்ன திட்டினாங்கன்னா திருப்பி போய் திட்டிட்டு மனசு கூல அனுப்பி, அப்பா தெரியாம திட்டிட்டோம் வா. இந்த இதுக்கு கர்த்தர் நீங்க அழைக்கல. இது நேச்சரா நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். திட்டுமோ நீ திட்டிடுறா, அப்புறம் போய் நம்ம என்ன கேட்டுக்கலாம்? சாரி கேட்டுக்கலாம். இங்க இதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு சொப்பனங்க, ஒரே ஒரு வாக்குத்தத்தங்க, ஒரே ஒரு தரிசனங்க. முடிவு என்ன தெரியுமா? தீமையை கொல்லணும், நன்மையை வெளியே கொண்டு வரணும். உங்க எல்லா லைஃப்ல இது நடக்கும். தீமையை நீங்க கொல்லக்கூடிய ஒரு நபராக நீங்க வெளியே வருவீங்க, நன்மையின் கனியா வெளிப்படுவீங்க. ஆனா ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எவ்வளவு நாள் என்பது நீங்க எழுத போற எக்ஸாம் பொறுத்து இருக்கு. யோசேப்பு நிறைய எக்ஸாம் எழுதினார்ல, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போல. ஃபைனல் எக்ஸாம் பற்றி நான் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனுவல் எக்ஸாம் பற்றி நான் பேசுறேன். ஆமென். ஆனுவல் எக்ஸாம் என்ன பண்ணாரா இல்லையா? இப்ப சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமையை நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு. ஆமென். யோசேப்பின் கனி நன்மையை புசித்தாருங்களா? நீங்க நன்மையை புசிப்பீர்கள் என்று இன்னைக்கு நம்ம ஜெபத்தை முடிச்சோம். அர்த்தமா சொன்னாங்க, நன்மையை நீங்க புசிப்பீங்க. நீங்க நன்மையை புசிக்க வேண்டிய நபர், தீமையை புசிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நன்மையை புசிக்கிற நபராக, எல்லாரும் உங்க நன்மையை புசிப்பாங்க, நீங்க புசிப்பீங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். உங்க வாழ்க்கை நன்மையின் கனி. இவர் சேர்த்து கொண்டாரா அவர் ஏற்றுக்கொண்டாரா பார்க்கும்போது அடுத்த வசனம் சொல்லுது, அவர் சேர்த்து கொண்டாரா அவர் ஏற்றுக்கொண்டாரா. அந்த வார்த்தை அப்படி சொல்லுது. படிங்க பார்க்கலாம். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி. ஆமென். இந்த யோசேப்பு தன் சகோதரர்களை ஏற்றுக்கொண்டான். யாரை சேர்த்து கொண்டானா?
சகோதரருடைய பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டான். உன்னை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நேது உள்ளத்துல எப்படி இருக்கு? ஆனா சொல்றாரு, நான் ஏத்துக்கிறேன். இதுதாங்க யோசேப்பின் கனி. எத்தனை பேருக்கு ஏற்றுக்கொள்ளவும் சேர்த்து கொள்ளவும் கர்த்தர் வாழ்க்கையை வச்சிருக்கிறா தெரியாது. நிறைய பேர் தீன்மை பண்ணியிருக்கலாம், ஆனா நன்மை செய்த பிறந்திருக்கிறவங்க வாழ்க்கையில அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை வச்சிருக்கிறார். அவங்களை சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் வச்சிருக்கிறார். இந்த செய்தியை தியானிக்கும் போது நான் யோசித்தேன், அப்பா இவ்வளவு ஒரு சத்தியமா? இதுதான் யோசேப்பின் கனியா? யோசேப்பின் கனி என்பது தீமையை கொன்று நன்மையை விளைவிக்கிற யோசேப்பாக யாக்கோப்பினுடைய மகன் யோசேப்பு பிறந்தார். அதுக்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம். ஆமீன். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். இது பழைய ஏற்பாட்டின் யோசேப்புடைய வாழ்க்கை. ஆனா இந்த யோசேப் என்ற பெயருக்கு இதனுடைய கேரக்டர் கரெக்டா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான் நடக்குது. ஏற்றுக்கொள்ளணும், சேர்த்து கொள்ளணும். இப்ப அடுத்த யோசேப்பு குறித்து போயிடலாமா? இந்த யோசேப்புக்கு கரெக்டா சத்தியம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? யார்கிட்டாவது கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் இப்ப யார்கிட்டாவது ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. தீமையை நீங்க ஏற்கனவே பொல்லாங்க எவ்வளவு பண்ணிடலாம் ஐயா, ஆனா தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எக்ஸாம் கரெக்டா பாஸ் பண்ணிடணும். நீங்க என்ன பண்ணிடணும்? நன்மையை மட்டும் செய்யணும். அவங்கள அழுது மன்னிக்கணும். ஐயோயோ இது எப்படிப்பா? அதுதான் தவக்காலம், அதுதான் சுத்திகரிப்பின் நாட்கள். உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. அடுத்த யோசேப்பு கிட்ட வேகமா போயிடலாம். அடுத்த யோசேப்பு என்ன யோசேப்பு? மரியாளின் கணவனாகிய யோசேப்பு. இவர் சேர்த்து கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா என்பதை குறித்து நம்ம இப்ப செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த யோசேப்புக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க கீவேர்டா வச்சீங்க, அந்த சாவி நீங்க வச்சீங்க. ரோமர் 12:21 வாசித்துட்டு முதல் யோசேப்புக்கு வச்சீங்க. எல்லாருக்கும் ஒரு சாவி கொடுத்துட்டு போறேன், இந்த சாவியை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த சாவி. வச்சிங்க. ரோமர் 12:21 வாசித்தெல்லாம் சீக்கிரம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல். கரெக்டா வென்றுட்டாரா? யோசேப்பு வென்றுட்டாரா இல்லையா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பழைய ஏற்பாட்டின் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு அவங்க தீமை செய்தாங்க, அவங்க பொல்லாப்பு செய்தாங்க, அவரோ அதை நன்மையினால் வென்றார். அதுதான் அந்த சத்தியத்தினுடைய செய்தி முடிவு. இப்போ புதிய ஏற்பாட்டு யோசேப்பு கிட்ட வரோம். மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு. அந்த யோசேப்புக்கும் கர்த்தர் வச்ச எக்ஸாம் என்னன்னா சேர்த்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். இவர் சேர்த்து கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா என்று பார்க்கும்போது வாங்க நம்ம படிச்சிடலாம். அழகான வசனம் உண்டு. இந்த வாழ்க்கை ரொம்ப இது ஒரு குடும்பத்திற்கான ஒரு வாழ்க்கை. ஆமே, ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி குடும்பத்துல நடக்கும்போது இந்த குடும்பத்தினுடைய பின்னணியே நமக்கு தெரியும். அப்படி தெரியும் போது இப்ப இந்த சத்தியத்தின்படி நம்ம பார்க்க போறோம். சேர்த்து கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா, இவரும் கனி கொடுத்தாரா இல்லையான்னு. எங்க இருக்கு வாங்க படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை படிங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி, அந்த வார்த்தை தான் உள்ளத்தை தொட்டது. தன் மனைவியை என்ன பண்ணாரா? இந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. இந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா இந்த யோசேப்பும் என்ன பண்றாரு? சேர்த்துக் கொள்கிற யோசேப்பு. பிராக்டிகலா நீங்க யோசித்து பாருங்க. மரியாளுடைய பின்னணி எப்படி இருக்கு? இந்த சூழ்நிலை யோசேப்புக்கு ஒரு வார்த்தை வருது, இதே நன்மைக்கான கனியை கொடுக்கணும். அவர் நன்மை என்ற கனியை கொடுக்கணும்னா யாரை ஏற்றுக்கொள்ளணும்? மரியாளை ஏற்றுக்கொள்ளணும், சேர்த்துக்கொள்ளணும். மரியாளை சேர்த்து கொண்டு அப்புறம் அவள் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. ரைட். இந்த கனி பாருங்க. யோசேப்பு என்ற கனி, மரியாளுடைய புருஷன் ஆகிய யோசேப்பு மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு மனநிலை என்பது முடியுமா முடியாதா? அந்த யோசேப்பு நினைங்க, அதை விட இந்த யோசேப்பு எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான சவால்ல. ஆனா அவர் என்ன பண்ணாராம்? ஏற்றுக்கினார். ஏற்றுக்கொண்டவர் மாத்திரம் இல்ல, இவர் பாத்தீங்கன்னா கூட்டி கொண்டாரு இருக்கும். எதெல்லாம் கூட்டி கொண்டா சேர்த்து கொண்டா நீங்க பாத்தீங்கன்னா வசனம் படிச்சீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 படிங்க.
அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் தன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. நல்லா கவனிங்க. இப்ப யாரை ஏத்துக்கணும்? ஏற்கனவே மரியாதை சேர்த்துக்கினாரு. இப்ப யாரை ஏத்துக்கணும்? குழந்தையும் ஏத்துக்கணும். இது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க ஐயா. இதெல்லாம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. அப்போ காலையில் யோசித்தேன், ஏற்கனவே மரியாதை சேர்த்து கொண்டதுக்கே ஏகப்பட்ட பேச்சு. இப்ப குழந்தை வார பிறந்திருக்கு, குழந்தையும் கூட்டிக்கணும் போறணும், இப்ப ஏற்றுக்கொள்ளணும். பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. அந்த சமயத்திலே வரக்கூடிய பழி சொற்கள், அந்த சமயத்துல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்களா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், நமக்கு நிறைய சத்தியங்கள் அங்க இருக்கு. ஆனா யோசேப்பு என்ற கனி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும், யார் சொன்ன வார்த்தை? பரலோகத்திலிருந்து வந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்றாரா? கீழ்ப்படுகிறார். தன் மனைவியை சேர்த்து கொண்டாரு, பிள்ளையை கூட்டி கொண்டாரு, போஸ் ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி என்ன வார்த்தை வருது? 20-21 படிங்க, சீக்கிரம் படிங்க. 20 நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டி கொண்டு திருப்பி அங்க போக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எங்க போக சொன்னாரு? ஒரு மனைவியை கூட்டுக்கணும், குழந்தைகளை கூட்டணும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகுது. எத்தனை பேர் வீட்டுலாம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறீங்க? நான் இப்படி யோசித்தேன். ஏற்கனவே மனைவியை சேர்த்து கொண்டு இப்ப குழந்தையும் கூட்டிக்கின்னு அந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ, இப்படி ஊர் அமிச்சான். நீங்க கனி நிறைந்த வாழ்வைதான் குடிப்பீங்களா? என்னதான் குடிப்பீங்க? என்னதான் வரும் நினைக்கிறீங்க? என்ன வரும்? ஏற்கனவே நான் மரியாதை ஏற்றுக்கொள்வதற்கு சேர்த்துக் கொள்வதற்கே ரொம்ப, இப்ப ஒரு குழந்தை வர ஏத்துக்கினேன். இப்ப இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போனா நான் என்ன பண்ணறது? எத்தனை பேர் பிராக்டிகலா இதை அனுபவிக்கிறீங்க? குடும்பம் என்பது அப்படிதான். வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் கொடுக்கும் போது சில நேரங்களிலே அந்த கனி முடிவு இப்படிதான் முடியும். அதனாலதான் இன்னைக்கு மனைவியும் குழந்தைய எட்டுன்னு வந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த கனி நிறைந்த வாழ்வு கர்த்தர் கொடுக்கிறானா, அந்த டிராவல் எவ்வளவு கஷ்டம், அந்த டிராவல் பண்ணது. ஆனா அவர் அழைத்து கொண்டு போனாராம். ஆமீன், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி திரும்ப வச்சிருக்கிறாரு? வசனம் சொல்லுது. வசனத்தை நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். அந்த நன்மை என்ற கனி அங்கதானே இருக்கிறது. நீதிமொழிகள் 18:22 வாசிங்க சீக்கிரம். 2 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:22 வாசிங்க. மனைவியை கண்டடைகிறவன், யோசேப்பு யாரை கண்டடைஞ்சிருக்கிறாரு? ஆனா மனைவியை கண்டடைஞ்சிருக்கிறாரு. எதைதான் கண்டடைஞ்சிருக்கிறாரு? நன்மையை கண்டடைஞ்சிருக்கிறாரு. அந்த கனி வெளிப்படுவதற்கு முன்பதாக. ஆனால் அவர் கடந்து போற அந்த பாதை எப்படி இருக்கு? ரொம்ப டஃபா இருக்கு. தொடர்ந்து படிக்கலாம், படிச்சிடுங்க. கர்த்தரால் என்ன பண்ணிருக்கானா? தயையும் பெற்று கொட்டுகிறான். சரி, நீதிமொழிகள் 31:12 படிங்க. நீதிமொழிகள் 31:12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல என்ன செய்யறாளாம்? மனைவியை கண்டடைகிறவன் யாரை கண்டடைகிறான்? நல்லா இப்ப புரிஞ்சுங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். இந்த வார்த்தை எப்படி இருக்கு? அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். ஏன் அப்படி செய்யறா? அவங்க லைஃபே என்னவா இருக்கு? நன்மைதான். கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை என்பது நன்மையா தான் கொடுத்திருக்கிறார். அவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம்? ஐயோயோ இந்த இது தாங்க முடியலடா அப்பா சொல்ல நினைக்கிறேன்ல. என் மனைவி சிரிக்கிறாங்க. ஆனா ஃபைனலா நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு கணவனுக்கும் கர்த்தர் கொடுத்த மனைவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்க மனைவி உங்களுக்கு நன்மை தான் செய்யறாங்க. அந்த கனி வெளிப்படும். அதுல கூட்டின்னு போறதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? அவங்கள சேர்த்துன்னு போறதுக்கு தான் என்ன வேணும்?
நான் பொன்னேரியில் புறப்பட்டேங்க, காட்டுமன்னார் கோயிலுக்கு போனேங்க, ஊரப்பாக்கம் வந்திருக்கிறேங்க. என் பிள்ளைங்களை இன்னைக்கு வண்டியில் எட்டுன்னு எல்லாரும் இட்டுன்னு வரத்துக்கு அந்த ஒரு வண்டியில் எட்டுன்னு இவ்வளோ தூரம் வந்தேன். நான் இன்னைக்கு வரையும் நான் கூட்டின்னு தான் போயின்னு இருக்கிறேன், சேர்த்துன்னு தான் இருக்கிறேன். அந்த கனி கொடுக்கணும்னா பொறுமை வேணுங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல ஒன்றுமா என்ன பண்ணுவாங்க, வாமா வாமான்னுவாங்க. கொஞ்ச நாள் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக யாரும் எதுனா பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இன்டைரக்டாக என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் மீட்டிங்கு போனோம், 10 மணிக்கு பிரதர் வர சொல்றாரு, நீங்கள் 2 பேர் வீட்டில் இருக்க, நான் வேகமாக போயிடுவேன். ஆனால் கனி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு நான் நினச்சேன், கத்த நேர்த்தியாக கொண்டு போவார், நீங்கள் 2 பேரும் பொறுமையாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பொறுமையாக அவங்களை அழைச்சி நீங்கள் வந்துட்டேன். எத்தனை பேருக்கு இந்த ஸ்ட்ரகிள் வரும்? இது நான் சொல்லது இது ஒரு நாள் அனுபவம் கிடையாது, இது ஒரே நாளில் வந்துடாது. எல்லாரும் கூட்டின்னு போகிறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நான் மட்டும் வேலைக்கு அங்கே போயிடுறேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்க. அதனால தான் நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு இங்கே உட்காந்து அநேக நேரத்தில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இதெல்லாம் வரும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். விருதை விட என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, ஐயோ நான் குடும்பமாக தான் என்ன பண்ண போகிறேன், ட்ராவல் பண்ணணும், தனியாக இருக்க முடியல. ஏன்னா அது அப்படிதான், அது கனி நிறைந்த வாழ்வுக்கு தேவன் நடத்தும் போது குடும்பத்தின் கனி வெளிப்படுவதற்கு இதில் நிறைய சத்தியங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் ஒரு காரியம், இந்த கனி எப்போ ஃபைனல் ஆகும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உறவு இருக்கணும். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உறவு இருக்கணும். இடையில என்ன பண்ணக்கூடாது, ஒரே கண்டிஷன் தான், சேர்த்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணக்கூடாது, தள்ளி விடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு? அப்போதான் நிறைய சந்தேகம் வரும், கர்த்தர் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுமா? நான் சொல்றேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆண்டு பின்பு தயவுசெய்து சந்தேகம்லாம் வராம பார்த்தேங்க. குழந்தை ஒன்று வந்துட்டு பின்பு தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். யோசேப்பு மரியாதை நியமிச்சிருக்கிறாங்க, நிச்சயம் பண்ணாங்க, நிச்சயம் பண்ண மரியாதை கூட்டின்னு போறாருங்க. குழந்தை மரியாதை இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்கு போ, அவரும் போய் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்வில் சந்தேகம் என்று வேண்டாம், உயிர் இருக்கிற வரைக்கும் அவதான். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஒன்று வந்ததுங்க, விவாகரத்துக்கான வழக்கு. இது எத்தனை பேர் நியூஸ் கேட்டீங்கன்னு தெரியாது. வயசு என்ன தெரியுங்களா அவருக்கு? எத்தனை வயசு கல்யாணம் அனுபவம், 50 வருஷம் கல்யாண 50 வருஷம் ஆகி செலிப்ரேட் பண்ணிட்டு, அவருக்கு எவ்வளோ வயசு, 50 வயசு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு, என்னன்னா விவாகரத்து வேணும். ஜட்ஜ்மெண்ட் பார்த்து அப்படி தூக்கி போட்டாரு பாருங்க பேப்பரை. என்னப்பா நீ 50 வருஷம் வாழற, 50 வருஷம் வாழ்ந்து கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லையா, சேர்த்துக்கொள்ள மனம் இல்லையா? நீ போய் ஒழுங்கா மனைவியோடு வாழுன்ட்டாருங்க. எத்தனை பேர் அந்த நியூஸ் கேட்டீங்க? இது சமீபத்துல வந்து வழக்கு. இது அவர் சொன்னாரு, என் மனைவியை எட்டுன்னு போக முடியாதுங்க இனிமேல். ஆனால் தயவுசெய்து சொல்றேன், ஒரே ஒரு காரியம், ஏற்றுக்கொள்வதற்கும் சேர்த்துக்கொள்வதற்கும் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த மனைவியோ கணவனோ அவங்கள விட்டு நீங்க போகவே கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கனி எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆனா அதுல கஷ்டம் இருக்கு, ஆனா அந்த கனியை தான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன், ஆமீன். ரைட், சரி, கடைசி ஒரே ஒரு கனியை சொல்லி முடிச்சிடலாம். ஆமீன். ஓகே, முடிச்சிட்டு போற வேகமா, எனக்கான நேரமும் முடியுது. 2 கனி பார்த்துட்டோம். ஒரு கனி எது? யோசேப்பின் கனி, இல்ல சகோதரனாகிய கனி, யாக்கோப்பினுடைய குமாரன். 2வது கனி மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு, அந்த கனி. 3வது என்ன கனி? அரிமத்து ஊரானாகிய இயேசுவின் அந்தரங்க சீசனாகிய யோசேப்பு. இவர் ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் உடையவரா, சேர்த்துக்கொள்ள மனப்பக்கம் உடையவரா? பார்த்துலாங்களா? வாங்க பார்த்தலாம். இதுல ரொம்ப அருமையான வசனம் உண்டு. இப்ப 38, 39 வாசித்துருங்க. 2-3 வசனம் வாசித்து முடிச்சிடலாம். சீக்கிரம் படி. ம் 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 ம்
நல்லா கவனிங்க, இயேசுவின் சரீரத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஆனா என்ன சேர்த்து கொண்டான் பாருங்க. சேர்த்து கொள்ளுதல ரொம்ப முக்கியமானது. அடுத்த வசனம் படிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ஆத்தால் கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, இவரு வேற இவரு வேற. ஆனா 2 பேருமே சீஷர்கள் தான். ஆனா ஒருத்தர் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க, சேர்த்துக்கொள்றாங்க. சேர்த்து கொண்டு தான் என்ன பண்றாங்களா? இயேசுவை என்ன பண்றாங்க? அடக்கம் செய்யறாங்க. இது எதை குறிக்கிறது? ஒரு யோசேப்பு சகோதரனுக்கு நன்மை செய்தார். குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு நன்மை செய்கிற யோசேப்பின் கனிபட்சம். இந்த யோசேப்பு எப்படின்னா, ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை ஏற்றுக்கொள்கிறான், சேர்த்துக்கொள்கிறான். ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை ஏற்றுக்கொள்கிறான், சேர்த்துக்கொள்கிறான். அது எதை குறிக்கிறது? ஒரு சபை இன்னொரு சபையை ஏற்றுக்கொள்ள, சேர்த்துக்கொள்ள இன்னைக்கு மனம் உண்டோ? ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள, சேர்த்துக்கொள்ள மனம் உண்டோ? இருக்கா இல்லையா? அந்த கனி நிறைந்த வாழ்வு பார்க்கிறோமா இல்லையா? இங்க பார்க்கலாம். இயேசுவுக்காக அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க, டீம் ஸ்பிரிட்ல உள்ள போறாங்க. போய் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் இயேசு என்ன பண்ணாங்களா? அடக்கம் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் கெத்செமனே ஊழியத்துல இங்க எல்லாரும் நாம் ஒன்று சேர்த்துதான் இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோம். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமீன். யாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது அல்ல. ஒரு சீஷன் இன்னொரு சீஷனை ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொரு பிள்ளையை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்கள் கனியை அடிக்கடி சோதித்து பார்ப்பார். ஆமீன். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க வேற இவங்க வேற. அதுலயும் ஒரு எக்ஸாம் இருக்கு. 3 இடத்துல எக்ஸாம் இருக்கு. யாருக்கு எந்தெந்த எக்ஸாம் வைக்கிறாரு எனக்கு தெரியாது. இந்த செய்தி எந்த எக்ஸாம் வச்சாலும் நீங்க பாஸ் பண்ண ரெடியா இருக்கணும். ஆமீன். கர்த்தர் அந்த வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார். எனவே இந்த நாளிலே இந்த செய்தியை எடுக்கும்போது நிறைய கனிகளை குறித்து நான் எடுத்துட்டேன். ஆரோனின் கனியை ஒன்று எடுத்தேன் மெசேஜ், யூதாவின் கனியை ஒன்று எடுத்தேன், யாக்கோப்பின் கனியை ஒன்று எடுத்தேன். இது இன்னைக்கு யோசேப்பின் கனியில ஒரு பெயருடைய யோசேப்பு. ஆனால் 3 பாத்திரங்களா எடுத்தோம். ஆனா 3 பாத்திரத்தினுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, ஏற்றுக்கொள்ளணும், சேர்த்துக்கொள்ளணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை தேவன் இங்கதான் வைக்கிறாரு. இந்த எக்ஸாம் கண்டிப்பா நீங்க எழுதுவீங்க. நான் எழுதினே நிறைய முறை ஃபெயில் ஆயிட்டேன். 99 அட்டம் தச்சேன். நான் 100வது அட்டம்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இனி ஃபெயிலர் ஆக மாட்டேன். ஆமீன். இது உண்மை. ஆமீன். வாழ்க்கையில எத்தனை முறை நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கிறார். கண்டிப்பாக நீங்களும் ஒரு யோசேப்பின் கனியா இருந்து நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா அது நடக்குங்க. உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு இது சாட்சியா இருக்கும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கை அப்படிதான் மாற்றினார். கர்த்தருடைய கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியே நம் கண்களை மூடி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். நேரத்தை முடிக்கலாம். தொடர்ந்து இது ஆசீர்வாதத்தோடு முடிப்போம். ஆமீன். Praise the Lord. Hallelujah. உன் பாதும் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கோ கோடியாய் ஆடியேன் படந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கோ கோடியாய் ஆடியே படந்திலங்க. இலை நறுக்கே தலை பிடுங்கே கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தே.
தூக்கி தலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி ஐயா உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையா புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா புது என்னையா புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினிலோ நடத்துகின்றே தூதன சாலேமே சேர்த்திடுவே நிரப்பினிலோ நடத்துகிறே தூதன சாலேமே சேர்த்திடுவே ஐயா உன் பாதோ பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை யோசேப்பின் கனியை போல உங்கள் பெயரை கூட உங்கள் வாழ்க்கையை கூட கனி நிறைந்த செடியாக கனி நிறைந்த வாழ்க்கையாக தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கனி உங்களில் வெளிப்படும்படியாகவே உங்கள் வாழ்க்கையில எல்லாம் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இந்த சோதனையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் தீமையை ஜெயிப்பீர்கள். தீமை என்ற கனியை நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் நன்மை என்ற கனியை கர்த்தர் உங்களிலே விளையும்படியாய் செய்கிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே மறுபடியும் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர் விட்டு பூ பூத்து அது வாதுமை பழங்களை கொடுத்தது. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாள். இந்த நாள் நீங்கள் கனி கொடுக்கிற நாள். இந்த வருஷத்துல கட்டாயம் நீங்கள் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கிருபையானது, கர்த்தருடைய இரக்கமானது, கர்த்தருடைய அன்பானது இந்த நாளில் உங்க மேல ஊற்றப்படுகிறது. சகோதரனாகிய யோசேப்பு, மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு, இயேசுவின் சீஷனாகிய யோசேப்பு, அவங்க கனி நிறைந்த வாழ்வை வாழ்ந்து அந்த கனியை கொடுத்து பிரகாசித்தது இந்த நாளிலே நாம் தியானித்தோம். உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷத்திலே அப்படியே கர்த்தர் செய்கிறார். இப்போது இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போது இருக்கிற நெருக்கத்தை பார்க்க வேண்டாம். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள், விட்டுவிட வேண்டாம், தள்ளிவிட வேண்டாம். உங்கள் மனதிலே நீங்கள் யாரையும் தள்ளிவிட வேண்டாம், யாரையும் விட்டுவிட வேண்டாம். அவர்கள் தீமை செய்திருந்தாலும் யோசேப்பு அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டான். மரியாளை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு, ஐயோ இது எப்படி, இது குழந்தையும் ஏற்றுக்கொண்டான். அது சுமையை சுமக்க ஆரம்பித்தான், அழைத்து கொண்டு போனான், ஆண்டவர் சொல்லும் இடங்களுக்கெல்லாம் போனான். உயிர் இருக்கிற வரைக்கும் மரியாளுக்கு கணவனாகவே வாழ்ந்த யோசேப்பு, உனக்கு கூட உன் குடும்ப வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் மனைவியை நீ விட வேண்டாம், உன் கணவனை விட வேண்டாம், உன் குழந்தைகளை விட வேண்டாம். கர்த்தர் உனக்கு கொடுத்தது நன்மையே. அந்த நன்மையின் மூலமாய் நீ தீமையை வெல்லுவாயாக. அவனுடைய கிருபை உன்னை தாங்கிக் கொள்ளும். நீ இயேசுவின் சீஷன் என்பதை
இயேசுவின் சீஷராய் இருக்கிற எல்லாரையும் நீ ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த சிந்தையோடு கூட ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தேவ கிருபை தொடர்ந்து உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாராக, சமாதானத்தை கொடுப்பாராக. இன்றைக்கு அந்த கனி நிறைந்த வாழ்வுக்கான அடையாளங்கள் தொடங்கட்டும். அவன் நீர் ஊற்றாண்டிலே கனி தரும் செடி. ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வாராக. கெச்செமனே ஊழியத்தையும் அதை நடத்துகிற அன்பு சகோதரரின் குடும்பங்களையும் தாயாரையும் தொடர்ந்து இந்த ஊழியத்திலே கனி நிறைந்த வாழ்வாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அழைத்த பிரதர் அவர்களுக்கு நன்றி. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.